பிரைஸ் த லார்ட். இன்றைய நாள்ல ஒரு உண்மை சம்பவத்த ஆவியானவர் நினைப்பூட்டுறாரு. அது என்னன்னா, ஒரு தாய்க்கும் மகனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. என்னன்னா, அந்த மகன் ஒரு காலேஜ் படிக்க போனானாம். அப்ப அந்த தாய் ஒரு பைபிள குடுத்து, "இத நீ டெய்லி படிக்கணும்ப்பா" அப்படின்னு சொன்னாங்களாம். அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஃபீஸ் கட்டுனாங்க. அந்த ஒரு 6 மாசம் கழிச்சு, அவனுக்கு ஃபீஸ் மறுபடியும் கட்டணும். இல்லன்னா காலேஜ விட்டு வெளியேத்திருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்க. அப்ப அவங்க அம்மாக்கு அவன் கால் பண்ணி சொல்றான். அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, "நீ பைபிள் படிச்சியாப்பான்னு?" கேட்டாங்க. அவன் கோவப்பட்டானாம். "நம்ம ஃபீஸ் கேட்குறோம், இவங்க பைபிள் படிச்சியா?" அப்படின்னு கேட்குறாங்கன்ட்டு. அப்புறம் மறுபடியும் அவங்க அம்மா கேட்டாங்களாம். அவன் ரொம்ப கோவப்பட்டு அந்த நாள் ஃபீஸ் கட்டுற நாள் நெருங்கி வந்த உடனே அவன வெளியேத்துன உடனே அவன் நேரா அம்மாகிட்ட கோவத்தோட வரான் அந்த பைபிள எடுத்துக்கிட்டு. அப்ப அவங்க அம்மாகிட்ட வந்த உடனே அந்த பைபிள சும்மா ஃபீஸ் கட்ட சொன்னா, "நீ பைபிள படி, பைபிள படி சொல்றியே, இது என்ன நியாயம்?" அப்படின்னு சொல்லிட்டு பைபிள தூக்கி அடிச்சானாம் அவங்க அம்மாகிட்ட. அந்த பைபிள தூக்கி அடிச்ச உடனே அந்த பைபிள் கீழ விழுந்து, அதுல ஒவ்வொரு பேஜ்லயும் ஒவ்வொரு ரூ. 500 நோட்டு கீழ விழுந்துச்சாம். அப்ப அந்த தாயார் சொன்னாங்களாம், "நீ என்னைக்கு பைபிள் வா வா வாசிக்கிறியான்னு கேட்டபோது, நீ அத பத்தி வாயே திறக்காத போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ பைபிள் வாசிக்கலன்ட்டு. அப்ப அன்னைக்கு நீ அந்த பைபிள பிரிச்சு படிச்சிருந்தேன்னா, அந்த தேவைகளும் சந்திக்கப்பட்டிருக்குமே!" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்களாம். அவன் மாம்சத்துல கோவப்பட்டான். மாம்சத்துல மத்தவங்க ஃபீஸ் கட்டுறாங்க, ஏன் எங்க அம்மாவால கட்ட முடியாதான்றது கோவப்பட்டான். அம்மாவ நம்புனான். ஆனா தேவனுடைய வார்த்தைய நம்பல. இதுதான் நம்ம இதுலருந்து கான்செப்ட் எடுத்துக்கணும். அந்த மாரி அவன் அ ஒரு நாள் பாஸ்டர் பிரசங்கத்துல சொன்னாராம், அ ஒரு காலேஜ் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு எத்தன புக்கு அந்த அந்த வருஷத்துக்குள்ள நீங்க படிச்சு முடிக்கணும். அப்ப அவன் சொன்னான்னா, "ஆ 40 புக்கு படிக்கணும்" அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு இன்ஜினியர் ஆகுறதுக்கு 40 புக்க படிச்சு, நீ அத ரெஃபர் பண்ணா தான், அதுக்கு நீ இன்ஜினியர் ஆக முடியும். அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு நீ உரியவனா ஆகணும்னா, இந்த வேதத்த நீ அனுதினமும் நீ என்ன பண்ணணுமா? வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவனுக்கு ரொம்ப அவங்க அம்மா சொன்னது, பாஸ்டர் சொன்னது எல்லாமே அவன் மைண்ட ரொம்ப ரொம்ப டச் பண்ணி, இனிமே நம்ம பைபிள வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி, இன்றைக்கு அவன் பிரசங்கக்காரனா இருக்கிறான். அவன் எப்படி பிரசங்கம் பண்ணான்னா, அதாவது நீங்க பைபிள தூசிய தட்டுறீங்க. ஆனா, அந்த பைபிள நீங்க படிக்கும்போது, உங்க உள்ளத்துல இருக்கிற தூசிய ஆண்டவர் தட்டி எடுத்து, உதறி தள்ளுவாரு அப்படின்னு சொல்லி. நீங்க எதன் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னதா சொல்றாங்களாம். இப்படியாக அந்த வசனம் சொல்லுது. ஏசாயா 57:13. "நீ கூப்பிடும்போது உன் கணங்கள் உன்னை தப்புவிக்கட்டும். காற்று அவைகளையெல்லாம்